வெறும் 15 செகண்ட் ரீல்ஸ் வீடியோவுக்காக ஒரு மனிதனின் உயிரோடு விளையாடுவதா? திருத்தணியில் நடந்த அந்த பயங்கரம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. கஞ்சா போதை, கையில் அரிவாள். என்ன நடக்கிறது நம் சமூகத்தில்? சென்னை திருத்தணி மின்சார ரயிலில் பயணம் செய்த புலம்பெயர்ந்த தொழிலாளி சூரஜ் என்ற தொழிலாளியை 4 சிறுவர்கள் வழிமறிக்கிறாங்க. கஞ்சா போதையில் இருந்த அந்த சிறுவர்கள் சூரஜின் கழுத்தில் கத்தியை வைத்து ரீல்ஸ் எடுக்க முயன்றிருக்காங்க. ரயிலிலிருந்து இறங்கிய சூரஜை விடாமல் பின்தொடர்ந்து ரயில்வே குவார்ட்டர்ஸ் அருகே ஒரு ஒதுக்குப்புறமான இடத்திற்கு மிரட்டி கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்கே அவரை கொடூரமாக தாக்கி அவர் ரத்த வெள்ளத்தில் துடிக்கும் போது அதை வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் பதிவிட்டிருக்காங்க. இந்த 4 பேருமே பள்ளியை பாதியிலேயே விட்ட சிறுவர்கள். இவங்க இப்படி மாறினதுக்கு 2 முக்கியமான காரணங்கள் சொல்லப்படுது. ஒன்று, கேங்ஸ்டர் கல்ச்சர். சினிமாவில் வர்ற லவுடிசத்தை பார்த்துட்டு நிஜத்திலையும் அரிவாளை தூக்கினா கெத்துன்னு நினைக்கிற மனநிலை. 2வது, தமிழகத்தில் கட்டுக்கடங்காமல் புழங்குற கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள். இன்னைக்கு அந்த சிறுவர்கள் சீர்திருத்த பள்ளியில் இருக்காங்க. ஆனால் அந்த தொழிலாளியோட நிலைமை யோசிச்சு பாருங்க. ரீல்ஸ் என்பது ஒரு பொழுதுபோக்கு, ஆனால் அது மற்றவங்களோட உயிருக்கு ஆபத்தாக மாறக்கூடாது. போதைப் பொருள் மற்றும் தவறான வீடியோக்களோட தாக்கம் நம்ம இளைய தலைமுறையை எங்கே கொண்டு போகுது? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். விழிப்புணர்வு உண்டாக்குவோம்.